ஐயோ! அவன் 10,000 கடவுளுக்கு சேலை போடுறான், 10,000 இது பண்ணுறான், 1,00,000 கிரீடம் வாங்கி வைக்கான். அவன்லாம் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வைக்கிற 2 கொலக்கட்டைக்காய் வந்து சாமி வந்து நமக்கு அருள் கொடுக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். அதுக்காக அதிகமாக செய்கிற அவனையும் கண்டுக்க மாட்டாங்க, உங்களை தான் கண்டுப்பாங்கன்னு அப்படின்னு நான் சொல்லலை. உண்மையான பக்தியோட என்ன பண்ணாலும் அதை கடவுளை ஏற்றுப்பார். அது அதிகமாக இருந்தாலும் சரி, குறையாக இருந்தாலும் சரி. அது குறையா அதிகமாகங்கிறத கடவுள் தான் முடிவு பண்ணுறாரு. நம்ம சென்ற செலவுனாலேயோ இல்லை நம்ம காட்டுற ஆடம்பரத்தினாலேயோ இல்லைங்க. மனசார சின்னதாக ஒரு சின்ன பொரியடலை தூக்கி சாமி முன்னாடி வச்சா கூட முழு பக்தியோடு வைக்கிறா, இதை நான் ஏற்றுக்கணும்னு அவங்க முழுசாக ஏற்றுப்பாங்க. கண்டிப்பாக இது எனக்கு பிடிக்காது, இதை போய் வச்சாலேன்னு தப்பாக நினைக்கிற அளவுக்கு கடவுள் ஒன்றும் அவ்வளோ அறிவு இல்லாதவர் இல்லை. கடவுளை ரொம்ப சாதாரணமாக யோசிக்காதீங்க. எனக்கு கொடுக்கல, அவனுக்கு கொடுத்துருக்காரு அதனால் செய்கிறாரு, எனக்கு கொடுக்காதனால நான் இன்னுமே செய்ய முடியாமல் உட்காந்துருக்கேன், அதெல்லாம் விஷயமே இல்லைங்க. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன் பக்தியை நீ எந்த அளவுக்கு காட்டுற, உனக்கு நீ நேர்மையாக இருக்கியா, உன் வாழ்க்கையில் நீ கரெக்டான விஷயங்களுக்கு முழுமையாக உன்னை அர்ப்பணித்து செயல்படுறியா, இவ்வளோதான் விஷயம். உன்னை சுற்றி இருக்கவங்கள பத்திரமா அவங்கள ஏமாற்றாமல் உனக்கு நீ நேர்மையாக இருக்கியா, அவ்வளோதான் விஷயம். இதை தாண்டி நீ 50,000 செலவு பண்ணுறியா, 1,00,000 செலவு பண்ணுறியா, இல்லை ₹1 செலவு பண்ணுறியா இப்படின்னு யோசிக்கிறதுக்கு கடவுளுக்கு டைம் கிடையாது. நீ உண்மையான பக்தியோடு விடுற கண்ணீருக்கு கூட நிறைய வேல்யூ இருக்குது. ஸோ நான் ஒன்றுமே செய்ய முடியலன்னு வருத்தப்படாதீங்க. ஒரு நாள் அந்த நிலைமை மாறும். அப்போ மனசார நீங்கள் என்ன செய்யணுன்னு விருப்பப்படுறீங்களோ செய்யுங்க. அது வரைக்கும் இப்போ உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் வச்சு கடவுளை மனசார கும்பிடுங்க. மனசார நல்லவங்களாக இருக்கவங்களுக்கு கடவுள் அவங்க மனசுக்குள்ளேயே குடியிருக்காராம். உங்களுக்கு கோயிலாகவே உங்கள் மனசை வச்சுருக்கும் போது வெளியில் வைக்கிற பொருளுக்கு எங்கே மரியாதை கொடுக்குறீங்க? எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார். சின்னது பெருசு அதெல்லாம் அவருக்கு கணக்கே கிடையாது. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.